Hello friends, welcome to Karthika's Corner. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா வெல்ஸ்போர்ன் ஏர்ஃபீல்ட் மார்க்கெட். என்னடா ஏர்ஃபீல்டு மார்க்கெட்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ரன்வே பக்கத்தில் இல்லை ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த மார்க்கெட் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, இந்த மார்க்கெட்டே ரன்வேல தாங்க இருக்குது. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நாங்கள் கார் பார்க் ரீச் ஆகிட்டோம். இதுதான் கார் பார்க்குன்னு நினச்சிடாதீங்க. இதே மாதிரி 4 கார் பார்க் இருக்குது. எல்லா பார்க்கிங்குமே ஃபுல் தான். இது நார்மலாக ஒரு மட்டி ரோடு மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டோட கார் பார்க்ஸு. அப்படியே கார் பார்க்லேருந்து போனோன்னா நான் ஃபர்ஸ்ட் கடை போனது கவ்பாய் ஹேட் கடைக்கு தான். போய் ட்ரையல்லாம் பார்த்துட்டு பெட்ஸோட ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் கடை பார்த்தோன்னா பெட்ஸ் பெட்டு. ஸோ நிறைய பேர் இங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மார்க்கெட் எப்படின்னா எவ்ரி சாட்டர்டே நடக்கும். நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மார்க்கெட் சம்மர் வின்டர் அது மாதிரி ஏதாவது சீசனில் க்ளோஸ் பண்ணுவீங்களான்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயர்லி எவ்ரி சாட்டர்டே நடக்கும். என்ன தான் மழை பனி குளிர் எது இருந்தாலும் சாட்டர்டே இந்த மார்க்கெட் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மார்க்கெட் காலையில் ஒரு 9 o'clockலேருந்து 3 o'clock வரை தான். ஸோ 3 o'clockனா 12 o'clockலேருந்தே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக ஆரம்பிச்சிடும். நிறைய ஐட்டம் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே உள்ளே போகணுன்னா நிறைய செயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே போகணுன்னா நிறைய ஹேண்ட்பேக்னால் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. எல்லா ஹேண்ட்பேக்குமே இந்த கடையில் 25 poundsன்னு போட்டிருந்தது. ஹேண்ட்பேக்னால் எல்லாமே பிராண்டட் கம்பெனி நேம்ஸ் தான். குச்சி, லூவி விட்டான் அதர் நேம் போட்டிருந்துச்சு. ஆனால் ரேட்டு 25 pounds. அப்போ எனக்கு தெரிஞ்சது டூப் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய ஜாக்கெட்ஸ், வின்டர் கிளாத்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஜம்பர்ஸ் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 30 pounds 25 pounds அது மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுவுமே ஒரிஜினல் பிராண்டட் கிடையாது. போனோன்னா நர்சரி இருந்தது. நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே 3 pounds 5 pounds அது மாதிரி சின்ன சின்ன பிளான்ட் வச்சுருந்துச்சு. சம்மரில் தான் ரொம்ப சேல்ஸ் ஆகும். ஏன்னா சம்மரில் தான் எல்லாருமே பேக் யார்டை ரெடி பண்ணுவாங்க. கார்டனை ரொம்ப அழகாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருந்தோன்னா நிறையா ஒரு கார்போர்டில் அட்டை பாக்ஸில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு மேபி இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஐட்டமாக இருக்கும். எது எடுத்தாலும் 10 pounds அது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே போகணுன்னா இங்கே டீ காஃபி ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே பர்கர் லஞ்சுமே நிறைய பேர் சாப்பிட்லாம். பர்கர் சாண்ட்விச் அது மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு போனோன்னா அதுதாங்க கம்ப்ளீட் எனக்கு பிக் சர்ப்ரைஸு. இவ்வளோ பெரிய ட்ரக்கில் ஃப்ரெஷ் மீட் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் ஏலோ மாதிரி விடுறாங்க. லைக் எப்படின்னா இந்த மீட்டு ஒரு 5 கிலோ 6 கிலோ மீட்டை எடுத்துகிட்டு இது இப்போ 10 pounds 20 poundsன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ரேட்டு. இவங்க பிட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்குறவங்களுக்கு தான் இது பெஸ்ட்டு. நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இதை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அடுத்தது பார்த்தோன்னா நிறைய அட்டை பாக்ஸில் எது எடுத்தாலும் 2 pounds எது எடுத்தாலும் 3 poundsனு அது மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஃபுட் ஸ்டால்ஸில் நிறைய நம்ம சிப்ஸு அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தோன்னா நிறைய ஷூஸ்னால் வச்சுருந்தாங்க. என்னடா ஷூஸு பிராண்டட் ஷூஸாக இருக்கே, அடிடாஸ் நைக் அது மாதிரி ஷூஸ் தான் இருக்கேன்னு பார்த்தா ரேட் எல்லாம் பாதிக்கு பாதியாக இருந்தது. நம்ம ஷோரூமில் வாங்குறதோட இந்த ரேட் பாதிக்கு பாதியாக இருந்துச்சு. அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு தாங்க பிக் சர்ப்ரைஸு. எல்லா பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸுமே 1 pound வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக வாங்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய கார்டன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கார்டன் ஐட்டம்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நானுமே சரி கார்டனுக்கு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்த்தோம். எங்களுக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட் அதுங்க இல்லை. ஸோ அதனால் வாங்கலை. அப்படியே சுற்றி பார்த்துட்டோன்னா நிறைய மரம் கிரம் பக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு ஓனர் ஏஷியன்ஸாக தான் இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியனோட விளக்கமாறு அதை தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வண்டி தாங்க. சம்மர் ஆனாலே ஐஸ்கிரீம் வண்டி வச்சுட்டு எல்லோரும் அழகாக வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படியே பார்த்தோன்னா நிறைய அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வாங்கணுன்னா டேட்டை பார்த்து மேனுஃபேக்சர் டேட் பார்த்து வாங்கணும். அடுத்தது அதே மாதிரிங்க பிளான்ட்னா பாருங்கள், சின்ன சின்ன பிளான்ட் எல்லாம் 1 poundsனு வச்சுருந்தாங்க. அடுத்தது ஒரு கடைக்குள்ளே போனேன். ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனோன்னா ஓகேவாக இருந்தது. ப்ரைஸுமே 10-12 pounds. ஸோ யூஸ்வலாக நம்ம வாங்குறதோட ரேட்டு பாதிக்கு பாதியாக இருந்தது. அதே மாதிரி குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி அவ்வளோவா சிறப்பாக இல்லை. அது
அடுத்தது என்ன பார்த்தா வெஜ்ஜீஸ் தான் வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ அது எல்லாமே ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஆனால் எல்லாமே பல்காக வாங்கணும். 5 கிலோ 10 கிலோ அது மாதிரி வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளால் அதெல்லாம் வாங்க முடியாது இல்லையா? பட் ஓகேவாக இருந்தது. ஸோ நாங்களும் அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டே போனோம்னா பில்லோ எல்லாம் 5 பவுன், 2 பில்லோ 5 பவுன் வச்சுருந்தாங்க. இது செம்ம சீப்புங்க இது. அப்படியே பார்த்துட்டே போனோம்னா கார்பெட் அது இருந்தது. இந்த மார்க்கெட் வந்து என்னோடய பிளேஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தான் ட்ரைவு. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க மட்டும் தான் வராங்கன்னு கிடையாது. ரொம்ப தூரத்துலேருந்து இருக்கவங்களும் வருவாங்க. ஸோ பல்காக வாங்குறதுக்கு அது மாதிரி தான் வருவாங்க. நிறைய ஐட்டம்ஸ் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். சில லக்கை பொறுத்து தான் இது. சில நல்ல ஐட்டம்ஸ் தான் சீப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெஜ்ஜீஸு மீட்டு அதெல்லாம் சீப்பாக வாங்கலாம். சில டைம் ட்ரெஸ்ஸஸ்னால் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம். டவல்ஸ் அது மாதிரி சீப்பான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம். லக்கை பொறுத்து அந்த நாளைக்கு என்னென்ன போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து தான் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டி ஷாப்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நிறைய இருந்தது. அப்புறம் பார்த்தா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் 1 பவுன் போட்டிருக்காங்க. பாருங்கங்க எவ்வளோ 100 ரூபாய்க்குன்னு ஸ்லிப்பரு. ஸோ வந்து ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக அதே மாதிரி குவாலிட்டியும் இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த ப்ரைஸ் ட்ரிப்பிள் ஓகே தான். அடுத்தது மறுபடியும் ஷூஸ் ஷாப்ஸ் தாங்க. நிறைய ஷூஸ் தான் இருந்தது. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லா ஜம்பருமே 5 பவுண்ட்ஸு ஜம்பர் 5 பவுண்ட் அது மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் நான். இந்த மார்க்கெட்டுக்கு ஏன் இவ்வளோ கூட்டம்னா, இந்த மார்க்கெட் வந்து சீப்பஸ்ட்டு மார்க்கெட் தாங்க சொல்லுவாங்க. நார்மலாக இங்கே வந்து ஷோரூம்ஸில் வாங்குறது அங்கே வாங்குறதோட இங்கே ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. லக் கிடச்சிச்சின்னா அந்த டைமில் நல்ல ப்ராடக்ட் வந்துடுச்சுன்னா அதுவும் வாங்கிட்டு போயிருப்பாங்க. எல்லா ஐட்டமும் இருக்குது. ஃபுட்டுலேருந்து வெஜ்ஜீஸ்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து இங்கே வந்து எல்லா ஐட்டமுமே ஷாப் பார்க்க முடியுது நம்மளால். அப்படியே பார்த்தோன்னா மாப்னா டெமோ கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா தாங்க இருந்துச்சு. அடுத்தது பார்த்தா ரக்ஸ் எல்லாம் சேல்ஸ்னு போட்டிருந்தாங்க. 45 பவுண்ட்ஸ் ரக், 39 பவுண்ட்ஸு அப்படின்னா போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக்கு. நிறைய க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. எல்லா ஊர் மக்களும் ஒரே மாதிரி தாங்க. இங்கேயே பார்த்தா எல்லோரும் மார்க்கெட்டில் எல்லோரும் பார்கெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரிய கடைக்கு போகணுன்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு தான் வரோம். எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான். என்னடா ஏர்ஃபீல்டுன்னு சொன்னேனே ஒரு பிளேனையும் காணும் தானே பார்க்குறீங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு கிளைடர் போயிட்டுருக்கு. இது எப்படின்னா இந்த மார்க்கெட் எப்படின்னா ரன்வேல தாங்க இருக்குது. சாட்டர்டே மட்டும் இந்த ரன்வேவை பாதியாக பிரிச்சுட்டு இந்த கடையெல்லாம் போட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் வந்து இந்த ரன்வே வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக தான் இருக்கும். இந்த ஊரில் எப்படின்னா எப்படி நம்ம ஊரில் வந்து ஹார்ஸ் ரைடிங் கிளப்பு, அப்புறம் பேட்மிண்டன் கிளப் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஹாபியாக நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் பிளேனை ஓனும் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு ட்ரைவ் பண்ணிட்டும் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரன்வே வந்து நார்மல் பேரிகேட் வச்சு தான் பிரிச்சுருந்தாங்க. அங்கே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.